ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம சிவாய். தற்போது தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதல்வர், வேட்பாளர் பட்டியல் அறிவித்த முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவித்த இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் இருந்து, நண்பர்கள்ல இருந்து, நிறைய பொதுமக்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வேட்பாளர் பட்டியல் வந்திருக்குங்க, அதை வேட்பாளர்களாக நல்லா இருப்பாங்களா, ஜெயிப்பாங்களா, வெற்றி ஆகுமா, எடப்பாடி அவங்களும் அமைச்சிருக்காங்க, அவங்களுடைய அமைப்பும் எப்படி இருக்கும், முதல்வர் ஸ்டாலினுடைய கண்டென்ட், அதாவது அவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பல கோணத்திலையும் பல கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்றதை விட இந்த சன் அஸ்ட்ரோ டிவி மூலியமா நிறைவாக பதில் சொல்லிடலான்ட்டு என் மனசுல ஒரு அபிப்பிராயம். அதனால இன்னைக்கு அவர் எந்த தேதியில இதை வந்து அலௌன்ஸ் பண்ணாரு, மொத்தம் 234 தொகுதி. இந்த 234 தொகுதியை முதற்கட்டமாக அது வரையற அவரு சரி பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இதுல எப்படி இருக்கும், அன்றைய நாள் அவருக்கு சாதகமா இருக்கா, இல்ல சாதகமான அமைப்பு இருக்கா, இல்ல சாதகமா இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குமா, இதுதான் பிரச்சனை. சாதகமா இருக்கிறது அப்படிங்கிறது, சாதகமா இல்லாததுங்கிறது எல்லாமே கிரக அமைப்பு தான். நம்ம எதுவுமே சொல்ல போறது இல்லை. விதி என்ன வழி விடுதோ அதுதான். ஒவ்வொரு விதிக்கும் 100 விலக்கு விதிகள் உண்டு. அதனால இதுதான் சொல்ல முடியாது. கர்மா என்ன பலன், இவர் வாங்கி வந்த கர்மாவின் பலன், அவ்வளவுதான். காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம், அந்த அமைப்பின்படி மணிமந்திர அபிஷேகம், ஜோடத்தினுடைய உள் சூட்சமங்கள்லாம் அதுதான். இப்ப அந்த அமைப்பின்படி இவரு முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்காரு. மார்ச் மாதம், அதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. 28/3/2026 சந்திரன் அன்னைக்கு கடக ராசியில பூச நட்சத்திரத்துல சஞ்சாரிக்கிறார். அந்த நாள் 28/3/2026 அன்று இத வெளியிட்டிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை. அன்றைய நாள் வந்து மேல் நோக்கு நாள். மேல் நோக்கு நாள்ல எது செய்தாலுமே அது மேல மேல உயரும், தப்பு இல்லை. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அந்த மேல் நோக்கு நாள்ல செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு அமைப்பு, வெற்றி தான். அதுக்கு அடுத்தது இந்த ஆண்டுடைய வெற்றியை 2026 1 குறிக்குது. அப்ப அந்த அது வந்து விதி என்ன, அந்த 1ன்னு சொல்லும்போது சூரியனுடைய ஆதிக்கம் சொல்லுது. அப்ப இவரு அந்த சூரியனுடைய ஆதிக்கத்துல எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. அன்னைக்கு தேதி 28, 2/8/10/1 மேல் நோக்கு நாள். இந்த மேல் நோக்கு நாள் என்பது சூரிய ஆதிக்கம் உள்ள வந்துருச்சு. சந்திரன் அன்னைக்கு கடகராசியில இருக்கார், பூச நட்சத்திரத்துல. ராசி அதிபதி சந்திரன், அவரு ராசிக்கு 12ல இருக்கார். அவரு சிம்ம ராசி. யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். ராசிக்கு 12ல போயிட்டாருங்க சந்திரன். சந்திரன் விரையாதிபதிங்க. அப்ப விரைய பலனை கொடுப்பாரு, வேதனையை கொடுப்பாரு, தோல்விகளை கொடுப்பாரு, சோதனைகளை கொடுப்பாரு, தேவையில்லாத பண செலவு, அலைக்கழிப்பு, தோல்வி முகத்தை கொடுக்கும் அப்படின்னு சில பேருடைய கருத்தா இருக்கலாம். அது அவங்களுடைய கருத்து. விதி என்ன சொல்லுது அதுதான் இங்க பார்வை. சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கார். 12ல இருக்கட்டும், 8ல இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும். 12ஆம் இடங்கிறது நித்திரை, சுகம், சந்தோஷம். சுகம் சொல்றான். அந்த சுகம்ங்கே 12ஆம் இடம் தான். இப்ப 8ஆம் இடங்கிறது அதுல வந்து விபத்து இதெல்லாம் இருக்குது, வழக்கு இதெல்லாம். அது அந்த அமைப்புக்குள்ள நம்ம போகல. அந்த 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய முடிச்சு, கணவன் மனைவிங்கிற உரசல், ஊடுருவல், சந்தோஷம், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப அந்த 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய முடிச்சு. மனைவி நம்மளோட இருப்பாங்களா, இல்ல நடுவுல நம்மள பிரிஞ்சு போவாங்களா, அதுவும் அந்த முடிச்சுன்னு சொல்லக்கூடிய இடம் தான். ஒரு மனிதன் தன் மனைவிக்கு போடுகின்ற 3 முடிச்சும் அந்த 8ஆம் இடத்தினுடைய உள் சூட்சம் தான் இருக்கு. அந்த 8ஆம் இடம். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடங்கிறது ஐயன சயன போகஸ்தானம். இந்த 12ஆம் இடங்கிறது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, குழந்தை செல்வம், குடும்ப அமைப்பு. அதாவது வந்து எப்படின்னா, மனைவி கணவனுடைய உறவு ஒண்ணு. இதுக்குள்ள சிற்றின்பமும் பேரின்பமும் அதுக்குள்ளாரே இருக்கு. அப்ப இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது அவருக்கு சாதகமான அமைப்பு தான். அப்பதான் இது திருவள்ளுவர் சொல்றார்,
கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பேரின்றார். கணவன் மனைவியுடைய தாம்பத்தியமே 12ஆம் இடம் தாண்டா. அது தாண்டா ராஜ சுகம்ன்றான். அந்த இடம், அந்த ராஜ சுகத்தை ராஜ போகத்தா ஒரு மனிதன் அனுபவிக்கிறான், ஒரு மனைவி அனுபவிக்கிறான் தான் அந்த 12ஆம் இடம் தான். அப்ப அந்த 12ஆம் இடம் நிம்மதியா இருந்தாதான் ஒரு மனுஷன் தூக்கம் வரும். தூக்கமே போயிடுச்சுனாக்க அவன் வந்து அந்த குடும்பங்கிற ஒரு பந்தத்துல இருந்து மாறுபட்டு போயிடறான். இதுதான் விதி. இது தக்கார் தகவலார் என்பது அவர் இச்சத்திற்கான கர்ம பலன். இது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரம். இப்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, ஒரு வெற்றி. அப்ப ராசிக்கு 12ல இருக்கு நம்ம யோசிக்க கூடாது. ராசிக்கு 12 கூட 2 ஆதிபத்தியம். மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம், மேஷம் விருச்சகம். சூரியனுக்கு ஒரு ஆதிபத்தியம், சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம், செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம். இப்பதான் சொன்ன இல்லைங்களா, மேஷம் விருச்சகன். குருவுக்கு 2 ஆதிபத்தியம், மீனம் தனுசு. சுக்கரனுக்கு 2 ஆதிபத்தியம், ரிஷபம் துலாம். இந்த 2 மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 ஆதிபத்தியம். இதுல ராகு கேதுக்கு ஆதிபத்தியங்கிற அமைப்பு இல்ல, சொந்த வீடு கிடையாது. எந்த கிரகத்தோட இணைது, எந்த கிரக வீட்டுல இருக்குது, எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகத்தோட சேருது, எந்த கிரகத்துக்கு யோகமா அவர் செய்ய போறாரு, எந்த கிரகத்தோட பார்வை வாங்கி அவர் செய்ய போறாரு. இதுதான் விதி. ராகு கேதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயல்பாவே அவங்களுக்கு பார்வை உண்டுன்னு. நம்ம அதுக்குள்ள போகல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வை இல்லை. நிழல் கிரகம், அதாவது கல் மண்ணால் ஆனது பருப்பொருள். இது அசையக்கூடிய பொருள். எது? மற்ற கிரகங்களா ஒளி. இந்த பிரபஞ்சனுடைய அமைப்புகள்ல சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள இதெல்லாம் முழங்குது. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமைப்பு, சில மூல நூல்கள பார்வை இருக்குதுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அமைப்பு கூட வச்சிருக்கிறேன். அதுல பல ஜோடர்கள் பல கருத்துக்கள், நான் அதுக்குள்ள போகல. என்னுடைய அமைப்புப்படி பார்வை கிடையாது. அப்ப இந்த கிரகம் எந்த வீட்டுல இருக்குது, எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகத்தோட சேர்ந்து, எந்த கிரக சாரத்தின் வழியா அது பலன் தரப்போகுது அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ராகுலாம். இப்ப இந்த சந்திரன் 12ல போனார் தெரியுங்களா. இந்த சந்திரனுக்கு கேந்திரத்துல சுக்கிரன் இருக்கிறார். முதல்ல இந்த ஜாதகத்துடைய அமைப்பை சொல்றேன், பொது கோச்சாரம். அதாவது எப்படின்னா 28/3/2026 கடக ராசியில சந்திரன் பிரவேசிக்கின்ற அந்த நாள் இவருடைய தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட நாள் 28/3/2026 சந்திரன் கடகராசியில 2ஆம் இடத்துல சந்திரனுக்கு 2ல கேது. அன்னைக்கு கேது சிம்மத்துல கேது. அதுக்கு அடுத்தது எல்லா வீடும் காலியாகுது. கன்னி காலியா இருக்குது, துலாம் காலியா இருக்குது அந்த வீடு, விருச்சகம் காலியா இருக்குது அந்த வீடு, தனுசு காலியா இருக்குது, மகரமும் காலியா இருக்குது. ஆனா கும்பத்துல மட்டும் புதன் செவ்வா ராகு, மீனத்துல சூரியன் சனி 2மே இருக்கு, மேஷத்துல சுக்கிரன் மட்டும் இருக்கார். இந்த சுக்கிரனை அதுக்கு அடுத்தது மிதுனத்துல குரு இருக்கார். குருவுடைய பார்வை 5, 7, 9 பார்வை. 9வது பார்வையாக புதனை பார்க்கிறாரு. அந்த வீட்டுக்குடைய நாயகன் யாரு? புதன். குரு இருக்கிற வீட்டு நாயகன் புதன். அவரோட பார்வையில புதன் இருக்கார், பலமா இருக்கார். அவருடைய குருவோட பார்வையில செவ்வா அங்காரகன் மங்களக்காரகன் இருக்காங்க, பரவாயில்ல. ராகுவும் இருக்கார். இந்த ராகுவும் பலமா இருக்கார், தப்பே இல்லை. குரு பார்வையில் இருக்கிற அனைத்தும் தோஷங்களா இருந்தா கூட விலகும். அதான் இப்ப மேஷத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சந்திரனுக்கு மேஷத்துல இருந்து சந்திரன் 4வது வீடு கடகராசி. இந்த இடம் அபிர்தமான செல்வங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இது சுக்கிரனை வாகன தானாதிபதின்றான். சந்திரனுக்கு கேந்திரத்துல சுக்கிரன் இருந்தாலோ, சுக்கிரனுக்கு கேந்திரத்துல சந்திரன் இருந்தாலோ இதுக்கு பேர் மாலவியா யோகம்னு சொல்லுவாங்க. 4ல இருந்தாலோ 10ல இருந்தாலோ இது மாலவியா யோகம். அந்த சுக்கிரன் பலமா இருக்கணும். அந்த சுக்கிரன் இன்னைக்கு கேதுவோட சாரம் வாங்கியிருக்கார். அந்த கேதுவுக்கு மறையில சுக்கிரன் பலமா இருக்கார். வீடு கொடுத்த நாயகன் சூரியன். ஆனா அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் குரு பலமா இருக்கார். அப்ப கேதுவுக்கே அந்த கேதுக்கு சிம்ம ராசியில கேதுவுக்கே நீங்க அந்த ராசியா சிம்ம ராசியா போட்டா கூட குரு 11ல லாபஸ்தானத்துல இருக்கார். சந்திரன் ஆட்சி பலமா இருக்கார். அதனால இங்க தோஷங்கிறத கிடையாது. அந்த சுக்கிரனை பார்க்கறதுனால இந்த சுக்கிரன் எப்படின்னா வாகன தானாதிபதி. வாகனங்கள் கொடுக்குது, லௌகிகமான வாழ்க்கை கொடுக்குது, சொத்து சுகம், ஒரு கிராண்டா இருக்கும், ஒரு பிராண்டடா எதுவுமே கிடைக்கும் உங்களுக்கு. அதனால பணம், காசு, பேரு, புகழ், செல்வம், சந்தோஷம் அனைத்து வசதிகளும் சுக்கிரன் கொடுத்துருவார். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனை கீழே இருக்கணும், உயரமா மேல கொண்டு போனா சுக்கிர பலம் வேணுங்க. இதுதான் உண்மை. அந்த சுக்கிரன் சந்திரனுக்கு கேந்திரத்துல 10வது இடத்துல இருக்குது, பெரிய யோகம். இது மாலவியா யோகம். இந்த யோகம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு ஜாதகத்துல அமையுது. அதாவது
அந்த ஜாதகத்துல அமைஞ்சிட்டால அது பெரிய ஒரு சிறப்பான யோகம். அந்த யோகத்தை பத்தி பராசரையா சொல்றார். வாகனநாதன் நான்கில் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை கஷேத்திரம் நல்ல வீடும் வாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் வரிசை சுத்தம்ன்றான். வெற்றி நிச்சயம். இந்த வாகனம் வரிசை சுத்தம் வெற்றி நிச்சயம்ங்கிறது கேந்திரத்துல இருக்கும் பொழுது, இந்த சந்திரனுக்கு ஒரு சுக்கிர கேந்திரத்துல இருக்கும்போது மாளவியா யோகம். பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல சசயோகம் இருக்கு, அம்ச யோகம் இருக்கு, மித்திரி யோகம் இருக்கு, எல்லா யோகங்களும் இருக்கு. இதுல மாளவியா யோகமும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. யோகங்கள்ல 108 யோகங்கள், லட்சக்கணக்கான யோகங்கள் இருந்தாலும் இந்த பஞ்ச அமைப்புகள்ல இந்த யோகம் வந்து பஞ்சமகா யோகங்கள்ல இந்த யோகம் சிறப்பான ஒரு யோகம். வண்டி வாகனம் பேரு புகழ் சந்தோஷம் வெற்றி கிற்றி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொண்டு வந்து மகாலட்சுமி அமைச்சிருவா. இதெல்லாம் ஒரு புண்ணியம் கிடைக்கணும். இந்த நேரத்துக்கு அவர் வாங்கியிருக்காரு. அதனால இந்த ஜாதக அமைப்புபடி அன்னைக்கு மேல் நோக்கு நாள் உயர்வான அமைப்பின்படி நல்லாவே இருக்கனால தோஷங்கள் விலகும். லக்னத்துக்கு அதாவது அவருடைய ராசிக்கு 12 சந்திரன் இருக்குன்னு இது வந்து விரையாதிபதி விரயத்தை கொடுத்துருவான்றத கிடையவே கிடையாது. ஏன்னா சந்திரன் அங்க ஆட்சியா இருக்கும்போது மறைவு என்ப தோஷம் விலகுது, யோகம் என்ப அமைப்பு உள்ள வருது. அதனால ஏற்கனவே தேர்தல் அறிவிச்ச அன்னைக்கு, அதாவது 15/3/2026 தேர்தல் அறிவிச்சவொடனே யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருக்காக அந்த வெற்றி கிடைக்கும், அந்த தேர்தலுடைய டேட் வரணுங்கன்னு அந்த டேட் அன்னைக்கு 4 மணிக்கு அறிவிச்சாங்க. 15/3 மார்ச் மாசம் 15/3/2026 மார்ச் மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதை அறிவிச்சாங்க 4 மணிக்கு. நான் 6 மணிக்கே வலைதளங்களில் போட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டேன். ஒரு இந்த சன் அசோட்டி மூலியமா ஒரு வாழ்த்து சொல்லிட்டேன், முதல் வாழ்த்துக்கள் அப்படின்னு. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி முதல் வெற்றி முடிவுலயும் வெற்றின்ற மாதிரி உள்ள வருது பாருங்க, அதுலயே வெற்றி. ஆனா இப்ப சந்திரன் வந்து ஆட்சி பலமா இருக்கனால இது 12ஆம் இடம் மறைவுலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு கிரகம் ஆட்சி பெற்று யாருக்கெல்லாம் 12ல ஒரு கிரகம் ஆட்சியா இருக்குதோ, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு விவசாயி, ஒரு சாதாரணமா ஒரு மெடில இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் பாருங்க, அந்த 12ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருந்தனா அந்த தசை நடக்கும்போது அவன் சாதாரண ஒரு மனுஷனா அந்த கீழே இருக்கிறவன் உச்சத்துக்கு போயே தீரணும். இதான் விதி. அதாவது எதிர்பார்க்காத பணம், பேரு, புகழ், சந்தோஷம் எல்லாமே கிடைக்குதுன்னா அது 12ஆம் இடம். அதுக்குதான் சொல்ல 12ஆம் இடம் நித்திரை, சந்தோஷம், சௌக்கியம் சொல்லக்கூடிய ஒரு இடம், போகஸ்தானம், போகத்தை அனுபவிக்கிற ஸ்தானம். அதனால அது விரைன்றதே எடுத்துக்கூடாது, இது யோகம். அதனால 12ஆம் இடங்கிறது வருமான யோகம், வெற்றி யோகம், அரசியல் யோகம் எல்லாமே அது யோகமா இருக்கனால சந்திரன் முழுமையா குறை இல்லாம கொஞ்சம் கூட பிசுகாம முழுமையான யோகத்தை கொடுப்பார். அவருக்கு வெற்றி நிச்சயம். இந்த அமைப்பு அவருக்கு சாதகமா இருக்கு. கர்மா விதின்றது அவர் அனுபவிக்க வந்திருக்காரு. இது வந்து பிராப்த கர்மா. அதனால இதை இவன் முடிப்பான் என்று ஐந்து அதை அவன் கண்விடல் சொல்ற மாதிரி இந்த நேரத்துல இவரால் முடிக்கணும்னு ஒரு விதி இருக்கு. இதுதான் ஜோதிடம். நம்ம யாரும் தப்பா சொன்ன அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய கிரக நிலை அப்படிதான். எலெக்ஷன் வந்தோடனே அப்புறமா பாருங்க, இதுதான் நடக்கும், இதுதான் உண்மை. நிறைவா இருக்குது வெற்றி அவருக்கு அமைப்பு. அவர் கூட்டணிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஓம் நம சிவாய்.